இப்போ கும்பகோணம் மருது தெரு சரஸ்வதி பூஜைனால கொஞ்சம் களை கட்டுறது. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இதுக்கெல்லாம் வாழைக்கண்கள் வச்சு கட்டுவார். தோரணங்கள், வாழைக்கண்கள் இதெல்லாம் வந்து ரெண்டு பக்கமும் உட்கார வச்சுட்டா. பழக்கடைகள், பழங்கள் சாமிக்கு நேர்த்திக்கு வாழை இலை, சின்ன சின்ன வாழைக்கண்கள், இதேமாரி பழங்கள். மருது தெருவில் காலை 9 மணிக்கு இன்றைக்கி சரஸ்வதி பூஜை இருந்தாலும் எலுமிச்சம்பழம் திருஷ்டி சுற்றி போடுவாள். தேங்காய் சதுர்க்காய் அடிப்பா. பூ, பழம் இது எல்லாமே மருது தெருவில் ஜேன்னு பழக்கடைகள்லாம் இருக்குது. அப்புறம் ஆயுத பூஜைக்கு எல்லாம் பொரிக்கல்ல, பொட்டுக்கல்ல, பொரி பொட்டுக்கல்ல இதெல்லாமும் எடுப்பான். பூசணிக்காய் திருஷ்டி சுற்றி உடைக்க பூசணிக்காய், முழு பூசணிக்காயை வாங்கி அதில் கற்பூரம் ஏற்றுவா. அதேமாரி இருக்குது. தேங்காய் எப்படியும் சாமிக்கு உடைச்சி நைவேத்தியம் பண்ணணும். உதிரிப்பூ, ஜெவந்தி பூ தான் இப்போ நிறையா இருக்கும் பூஜைக்கு வைப்பா. அது தவிர கடைகளில் குங்குமம், விபூதி, குங்குமம் எல்லாமே பூசணிக்காயெல்லாம் அடிக்க வச்சுருப்பா. எல்லாமே இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் கிராக்கியாக தான் இருக்கும். மஞ்சள், குங்குமம், கயிறு, விபூதி எல்லாமே எடுத்துட்டுருக்கா. பொரிகளில் அரிசி பொரி, அரிசி பொரி எல்லாம், முட்டை பொரி, சுண்டைக்காய், காய்கறி எல்லாம், வாழைப்பழங்கள். மருது தெரு எப்போதுமே ஜேன்னு இருக்கோம். மணி இப்போ ஒரு அரவுண்டு 8 ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. அது வாங்கிட்டு போயிட்டு இருக்கு. மாவிளக்கு, தோரணங்கள் எல்லாம், வாழைக்கண்ணெல்லாம் வச்சு கட்டுவோம். ஆயுத பூஜை ஆஃபீஸ்க்கெல்லாம் எல்லாமே தொடுத்த பூ, சைலி எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. வெத்தலை, பாக்கு, பழங்கள், பூசணிக்காயெல்லாம் நிறையா எடுத்துருக்கா. அவளும் பூசணிக்காய் வந்து வாங்குவாள். இன்றைக்கி கொஞ்சம் கிராக்கியாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் கூட தான் அவன் 10 ரூபா சம்பாதிக்கிற நேரம். இதுதான் நம்ம மருது தெரு. எப்போதுமே ஒரு நாள் கிழமை விசேஷங்கள், நம்ம பண்டிகைக்கு ஜேன்னு கூட்டம் இருக்கும். அப்போ அந்த பாலக்கரை நெருங்கி வந்துட்டேன். பகவத் படித்துறைக்கிட்ட வந்துட்டேன். இங்கே வாழைக்கண்ணு இது உள்ளே போனேன்னா மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, அடுத்து பாலக்கரை.